அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு வந்து அ இந்த ராஜ மாதங்கியோடைய அந்த ஷியாமளா ராத்திரியினுடைய 4வது நாள் சொல்லிட்டு சொல்லலாம். தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன். ஸ்துல ஆக்சுவலா இது எப்படி வந்து யானந்த் சார் சொல்லி தான் எனக்கு வந்து நான் அதுக்கு முன்னாடி 369 முறை கனகமுட்டி ஐயா போற்றி போற்றின்னு எழுதுங்கன்னு சொல்வேன். ஆனா அதுக்கு பேரு லிகித ஜெபம் அப்படின்றது யானன் அவர்களுடைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அ இப்போ நான் நெறைய வீடியோஸ் ஜோசியர் இவங்க வீடியோ பார்த்தா கூட, சிலது மட்டும் தான் எனக்கு கர்ம தொடர்பு இருக்கிற விஷயமா இருக்கும். அவங்க வீடியோவ நான் பார்க்கணும்னு இருக்கும். பார்த்தாலும் நான் அத ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும். அப்படி பார்த்தாலும் எல்லா வீடியோவும் நான் பார்க்க மாட்டேன். அ அந்த மாரி 4, 5 பேர் இருக்காங்க. ஜோதிடர்களும் சரி, இவங்களும் சரி. உங்களுக்கு தெரியும் நான் விஷால் சார் சொல்ற விஷயங்களும் சொல்வேன். ஏன்னா, அதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சு வச்சேன். இந்த பர்ட்டிகுலர் பெயர் மட்டும் ஏன் நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது? அதே பேரை கொண்ட இன்னொருத்தனால பெரிய நல்லதும் நடக்குது. ஆனா, அந்த பேரு தான் மேஜர் பிரச்சனையா இருக்குது. நம்ம ப சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அப்படின்றது ஒரு குழப்பம் இருந்தது. அதுக்கு சரியான விளக்கமா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் அவர்கள் சொல்லியிருந்தப்போ, அது புரிஞ்சுது எனக்கு. ஆனா, அவர் சொன்னது வந்து இந்த கர்ம தொடர்புகள் பற்றி சொன்னாரு. சூரிய கர்மா, சந்திர கர்மா இதுங்கெல்லாம் பத்தி சொல்லும்போது, அவங்க ஒரு 3, 4 நட்சத்திரம் பேரு, மோஸ்ட்லி 3 நட்சத்திரம் கொண்டவங்களுடைய இது வந்து, அதுக்கு இன்னொரு 3 நட்சத்திரத்தினால அவங்களுக்கு ரொம்ப நல்லதும் நடக்கும், ரொம்ப கெட்டதும் நடக்கும். அப்படின்றது அவர் கண்டுபிடிச்ச விஷயம். ஆனா, அதுவும் இருக்கு. அதே சமயத்தில அந்த பேர் விஷயமும் இருக்குது. அவர் அந்த பேர் விஷயத்த பத்தி சொல்லல. அதுக்கு முன்னாடி இந்த பெயர் விஷயத்த நான் கண்டுபிடிச்சு வச்சேன். அவர் சொல்லும்போது, "ஓ! இதுதான் அதுக்கு காரணமா இருக்கும்." அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஆ அதனால விஷால் சார் அவங்கள்ட்ட நான் சொல்வேன். இப்ப நான் இந்த வீடியோலலாம் சில விஷயம் சொல்றேன் பார்த்தீங்களா? ஸ்தூல ஆத்மா அந்த மாரி விஷயங்கள நான் சொல்றதுல, மற்றவங்க சொல்லாத விஷயங்கள் சிலது நானு சொல்ற மாரி இருக்கும். நான் இத கண்டுபிடிச்சேன். என் லைஃப்ல வந்து நடந்த விஷயங்கள வச்சு எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்வேன். அப்போ மற்றவங்க வந்து நான் எப்படி விஷால் சார் சொன்னாருல்ல அப்படின்னு சொல்றனோ, நான் எப்படி விஜய் சார் பண்டிட் விஜய் சார் சொன்னாருன்னு சொல்றனோ, நான் எப்படி யானந்த் சார் அவர்கள் வந்து லிகித ஜெபம் சொன்ன பின்னாடி தான் இதுக்கு பேர் லிகித ஜெபம் தெரிஞ்சது. அது இல்லாம அவர் சொன்ன அந்த அறிவோம் மகாகாளியும் நானும் எழுதி ஃபாலோ பண்ணி இதுவரைக்கும் 64,000 முறை எழுதியிருக்கேன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாரி நீங்க நான் சொல்ற வீடியோவிலேருந்து சொல்லலாம். இந்திய பெண்ணே பாரதி வந்து சொல்லியிருக்காங்கல்ல, ஸ்தூல ஆத்மாவுக்கே இன்னொரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்குது. அ அது யார் உடம்புலனா உட்காந்துன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அ அதுலேருந்து எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுது. எனக்கு வந்து இப்படி ஒண்ணு புரிஞ்சுது அப்படின்னு வீடியோவும் போட்டுக்கலாம். என்னுடைய மெயில் ஐடியில வந்தும் என்கிட்டயும் வந்து சொல்லலாம். நல்லா வளர்ந்த பெரிய ஜோதிடரா இருந்தா கூட அவங்களுடைய அனுபவங்களையும் என்கூட என்னுடைய பாரதி.இன்ட்ரியா அதில வந்து அந்த மெயில்ல வந்து சொல்லலாம். பாரதி.இன்ட்ரியா@gmail.comல வந்து சொல்லலாம். அ அதாவது பெரிய வளர்ந்த விஷயங்களே இந்த மாரி ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள் ஏதாவது நான் சொன்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் சிங்க் ஆகுற மாரி இருந்ததானா சொல்லலாம். வியூவரும் சொல்லலாம், யார் வேணாலும் நான் சொல்ற விஷயங்கள் கூட சிங்க் ஆச்சுதானா என் கூட அந்த மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம் சில விஷயங்கள. வீடியோவே நீங்க வச்சுட்டுருக்கிறீங்க, நீங்க சேனலே வச்சுட்டுருக்கிறீங்கன்ற பட்சத்தில, நான் எப்படி பண்டிட் விஜய் சார் அவர்கள் சொன்னது, யானன் அவர்கள் சொன்னதுன்னு சொல்றேனோ, அந்த மாரி யாரும் சொல்லாம, நானாக என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு பார்த்த விஷயங்கள்னு சொல்ற ஆன்மீக, அமானுஷ்ய விஷயங்கள பத்தி சொன்னேனா, அத நான் சொன்னதுன்னு குறிப்பிட்டு என் பெயரையும், என் சேனலையும் சொல்லி சொல்லலாம். அ ஆனா அத பத்தி சொல்லவே சொல்லாம, அ காப்பி பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். எப்படி ஆனந்த் அவர்கள் மூலமா தான் எனக்கு வந்து அதுக்கு பேர் லிகித ஒண்ணும் இல்ல. அது ஹிந்தி லெட்டர் அது. சான்ஸ்கிரிட்டோ இல்ல ஹிந்தியோட லெட்டர். எழுதுதல்னா லிகித. அவ்வளோதான். அது வந்து ஆனாலும் அந்த ஜபத்துக்கு பேர் லிகித ஜபம் தான். அது ரொம்ப பவர்ஃபுல் விஷயம் அது. ஒரு தியானத்துக்கு சமம் அது. 1008 முறையோ, 369 முறையோ சொல்லிக்கிட்டே விளக்கேத்திட்டு அந்த விளக்கேத்திட்டு எழுதுற விஷயம் கூட அவர் சொல்லி தான். அதுக்கு முன்னாடி நான் வெறும் 369 முறை எழுதுங்க சொல்லிட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா, அவர் தான் அந்த விளக்கேத்தி வச்சுட்டு எழுதுனதுன்னு சொன்ன விஷயத்த அதையும் நானும் ஃபாலோ பண்ணலான்னு பண்ணேன். இப்போ அவர் சொல்லி, சொல்லி நான் சொல்றதுனால, அது அவரது காப்பி அடிக்குதுன்னு அல்ல. அவர நான் ஃபாலோ பண்றேன். அவர் பேரையே சொல்லி சொல்றேன். அப்படின்ற மாரி தான் நான் சொல்றேன். இந்த ஸ்தூல ஆத்மா மேட்டர் கூட இப்படி தான் நானு நேத்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். நான் என்ன பண்ணேன், நேத்து போயிட்டு நெட்ல போய் தேடுனேன். வேறு யாராவது இந்த சுலு ஆத்மா சுலுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சு, லு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி. வேற யாராவது இந்த சுலு ஆத்மாவ பத்தி பேசியிருக்காங்களா பார்க்கலான்னு போய் நெட்ல போய் தேடுனா, ஆ
அவர் பேர் மறந்துட்டேனே, என்னவோ பீடம் அந்த இது. அதில அவர நான் ஏற்கனவே ரொம்ப அவருடைய இது கூட ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து அகஸ்தியர் இது வச்சுட்டுருப்பாரு. அகஸ்தியருடைய சிலையே சின்னதா வச்சுட்டுருப்பாரு. அகஸ்தியர் நாடி ஜோதிடம் சொல்லிட்டு தான் அவருடைய இதுவ நான் ரொம்ப இது பண்ணி ஒரு வியூவர் கூட குடுத்தேன். அ இந்த வீடியோவ போய் பாரு. அந்த நம்பர போயிட்டு கால் பண்ணி, நீ வந்து உனக்கு இந்த ஹஸ்பண்ட பிரிஞ்சு இருக்கிற விஷயத்துக்கு அவர்கிட்ட கேளு. கொஞ்சம் ரொம்ப அவர் அகஸ்தியர்ன்றதால அவர் சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எனக்கு கரெக்ட்டா இருக்கிற மாரி தோணுதுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அவர் வீடியோவே பார்க்கறதில்ல. இந்த சுலு ஆத்மான்னு நான் பேசிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி வேற யாருனா பேசியிருக்காங்களான்னு பார்த்தேன். எத்தனை மணிக்கு பார்த்தேன்? மிட் நைட்டு 2:50க்கு பார்த்தேன். நடுராத்திரி நேத்து 2:50க்கு பார்க்குறேன். அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது, அது சுலு ஆத்மா கிடையாது. ஸ்துல ஆத்மான்றத அவர் கரெக்ஷன் பண்ணாரு. அவர பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அடடா! இது சுலு ஆத்மா இல்ல, இது ஸ்துல ஆத்மா. ஸ்தூல உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கு, அந்த மாரி விஷயம் இது அப்படின்னு. அவரு இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா, அது வேணுன்ட்டே பிரபஞ்சம் என்ன பார்க்க வச்சிருக்குது. மிட் நைட் 2:50க்கு எனக்கு அது பிரபஞ்சம் என்ன பார்க்க வச்சிருக்குது அத்த, ஒரு காரணத்துக்காக. இது என்ன ஆச்சுன்னா, உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்தூல ஆத்மா வந்து யார் உடம்புல இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறேன் நானு. இது யார் உடம்புலனா உட்காந்துட்டுருக்கோம். நம்ம ஆப்போசிட் பார்ட்டின்னு நினைப்போம் இல்லைங்களா? மோஸ்ட்லி மகாபாரதத்தில வந்த அந்த கௌரவர்கள், பாண்டவர்கள் மாரியோ, இல்ல நாத்தனாரு, மாமியாரு அந்த மாரி ஆப்போசிட்டான இந்த சிவன் கூட உங்களுக்கு அந்த ஃபங்ஷனுக்கு அவர கூப்பிடாத போயிடுவாங்க. இந்த அம்மா போயிட்டு கோவத்தில நம்ம ஹஸ்பண்ட கூப்பிடலையேன்னு அந்த நெருப்புலயே உழுந்து போயிட்டு, இந்த பகை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கங்க நீங்க. சொந்தமா தன் மனைவியினுடைய அப்பா கூட. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில கூட இருக்குது. அத வந்து பிரிச்சு இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் இதுன்னு பிரிச்சிட முடியாது உங்களுக்கு. எந்த கடவுளையுமே நீங்க இது வேணவே வேணாம், இவங்க ஆப்போசிட் கடவுளு அப்படின்னு பிரிக்கவே முடியாது உங்களுக்கு. ஆ அந்த மாரி மனித வாழ்விலும் இருக்கும். மாமா ரூபத்தில, ஓர்படி ரூபத்திலயோ, இல்ல வந்து உங்களுக்கு அம்மா ரூபத்திலேயே கூட சிலது எதனா முன்ஜென்மத்தினுடைய விஷயங்கள தாங்கி வருது அது. அது அந்த சுலு ஆத்மாவே என்ன மாரி சூஸ் பண்ணுதுன்னா, உனக்கு ரொம்ப நெருங்கிய உறவுல தான் சூஸ் பண்ணுது. உன்ன பழி வாங்கறதா இருந்தாலும் சரி, இல்ல அ உன் மேல ரொம்ப ஆசை, விருப்பம் கொண்டு அ இருந்து மறுபடியும் உன் கூடவே ஒரே வீட்ல வாழற மாரி சூழ்நிலை. ஏதோ ஒரு உறவு மூலமா உன்னோட இருக்கணுன்ற விருப்பத்தோடு வருது அது. அது கணவன் மனைவியா, போன ஜென்மத்தில அது இருந்தது போய் இந்த ஜென்மத்தில எப்படி அவங்க அம்மாவா இருந்தவங்க போய் இந்த ஜென்மத்தில எப்படி ஒய்ஃபா வர முடியும்? அந்த ஆத்மாவ பொறுத்தவரைக்கும் அந்த கணக்கு கிடையாது. ஆ, அது உண்மையிலே சொல்லப்போனா, உங்களுக்கு வந்து உலகளாவிய ஸ்தூல ஆத்மானாவே அது ஒரு தூய ஆத்மா. ஸ்தூல ஆத்மாவேன்றது ஒரு அன்புக்குரிய ஆத்மா. அவ்வளோதான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தில நான் கண்டுபிடிச்ச விஷயம் தான், அந்த சொந்த ஒரு மிகுந்த பற்று கொண்ட ஒருத்தர் போல வெறி கொண்டு இந்த ஜென்மத்தில தீராத போயிடுச்சானா, அந்த அன்பினுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில விடுபட்டு போயிடுச்சானா, இந்த ஜென்மத்தில அது தீரலன்னா, அந்தே சேம் ஆத்மா வெறியா மாறி, அடுத்த ஜென்மத்தில வேற ஒரு உறவுல போயிட்டு அது உட்காருது. மறுபடியும் அவங்க கூட இருக்கணுன்ற வெறியோட அது உட்காரும்போது, அது வந்து நல்ல விதமா இணைய கூட பார்க்க மாட்டேன்னுது. நேத்து சொன்னேன் பாருங்க நான் உங்களுக்கு வந்து அந்த சகுனின்றவருக்கு யாரும் வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாது. மகாபாரதத்தில அப்படி எங்க இருக்குது? சகுனிக்கு முன்ஜென்மம்னு ஒண்ணு எங்க இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. நான் சொல்றதே அந்த சுலு ஆத்மாவ பத்தி விவரிக்கிறதுக்காக நான் ஒரு ஒரு கிரியேட்டிவா சொல்றேன்னு கூட வச்சுக்கங்க அத. ஆ அப்படிதான் இருந்திருக்கணும்னு தோணுது எனக்கு, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா, அதுதான் கரெக்ட்டா விளக்கம் குடுக்கறதுக்கு எனக்கு அதுதான் ஏதுவா இருக்குது. ஆ அந்த இவருக்கு வந்து ஏதோ ஒரு நெருங்கி நம்ம வந்து அவங்க அடையணும்னு ஒரு கணவன் மனைவியா இருந்தாங்களா? இல்ல காதலர்களா இருந்தாங்களா? என்னான்னு நம்மளுக்கு தெரியல. சகுனியும் சரி, அவங்க சிஸ்டரும் சரி. அதுக்கு அடுத்த ஜென்மத்தில என்ன ஆகுதுன்னா, அந்த சகோதரி கூட போயிட்டு அங்க அதே வீட்ல இருக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷனும், அல்லது சகோதரிக்கு நல்லது பண்றோன்ற மாரி பேர்ல போயிட்டு லைட்டா அவங்களையே பழி வாங்குற விஷயமா தான் அவர் பண்ணிட்டாருன்ற மாரி இருக்குது பார்த்தா. பார்க்கறதுக்கு அவரு அந்த அம்மாவனுடைய நல்லதுக்காகவே பாடுபட்டு அந்த வீட்ல வந்து எப்படி என் தங்கச்சிக்கு இப்படி அநியாயம் பண்ணலான்ற மாரி இருக்குது பார்த்தா. ஆனா பண்ணது பார்த்தா ஒரு பழி வாங்குற விஷயம் மாரி இருக்குது அது. அது முன்ஜென்மத்தினுடைய விஷயம். அந்த சுலு ஆத்மா தான் நான் சொல்றேன். அதுதான் அந்த சுலுன்னு பழகிடுச்சு எனக்கு. அவருடைய இது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நேத்து அத பத்தி பேசிட்டேன். வச்சு செஞ்சதுன்னு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? தம்ப்நெயில்ல. அது என்னதுன்னா, இது ராஜமாதங்கினாவே தாந்திரிகம். சரஸ்வதியோட தாந்திரிக ரூபம். நாளைக்கு சரஸ்வதி
சரஸ்வதியோட வசந்த பஞ்சமி. அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி கும்பிடணும்? அது இன்டர்வியூவா இருக்கட்டும், நீட் எக்ஸாமா இருக்கட்டும், உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமா இருக்கட்டும், ஃபாரின் போகிற விஷயம் ஐஎல்ஸா இருக்கட்டும், இல்ல ஜிஆர்இயா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா படிப்பு சம்மந்தமான விஷயங்களா இருக்கட்டும், இல்ல கலைத்துறை சம்மந்தமான உங்களுக்கு ஒரு நல்ல டான்ஸ் வரணும், இல்லைனா ஒரு பாட்டு வரணும், இல்லைனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு கலை சம்மந்தப்பட்ட எப்படி ஒரு ட்ராயிங்கா இருக்கட்டும், எது சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் அந்த வேண்டுதலை வச்சிங்கன்னா சரஸ்வதி பூஜை எந்த அளவுக்கு முக்கியமோ சரஸ்வதி பூஜை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வசந்த பஞ்சமியில் கும்பிட்டீங்களான்னா உங்களுக்கு ஒரு காளியை எடுத்து போயிட்டு சரஸ்வதி கூட சேர்த்தா எப்படி? அதனால்தான் அது வந்து சரஸ்வதியினுடைய தாந்திரீக ரூபம் தான் உங்களுக்கு வந்து ராஜமாதங்கி. அந்த ராஜமாதங்கியை தான் ஷியாமலா ராத்திரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தை அமாவாசையிலேருந்து 9 நாள் வர்ற விஷயம். இதுக்கு நடுவில் இன்னொரு வசந்த பஞ்சமியும் வருது. ஆனால் இந்த வசந்த பஞ்சமி அந்த மாதங்கி ராத்திரியில் வருது உங்களுக்கு. இதில் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு சரஸ்வதின்றது ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி பார்க்கலாம் நீங்கள். ஒரு எச்எம் மாதிரி பார்க்கலாம். ஸ்கூலில் உங்களுக்கு பாடம் போதிக்கின்ற ஒரு குரு மாதிரி பார்க்கலாம். ஆனால் மாதங்கின்றது என்ன ஆகுதுன்னா, உனக்கு போட்டியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? உங்களுடைய நீங்கள் ஒரு கலை கற்றுக்குறீங்க, ஒரு டான்ஸ் கற்றுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் மேலுக்கு வர முடியாத மாதிரி புகழ்பெற்ற ஆளாக வர முடியாத போகிறதுக்கு வேறு ஒரு காம்படிட்டர் இருக்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்கிறீங்க, இல்லைனா ஒரு சினிமாவில் போய் நீங்கள் நடிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பயங்கரமான அறிவு சார்ந்து எதுவாக இருந்தாலும் கலையோ படிப்போ எது இருந்தாலும் இருக்குது. ஆனால் அதற்கு மேலுக்கு வர முடியாத கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு போட்டி போடுகின்ற உங்களை வந்து மேலுக்கு வர முடியாத பண்ணுற விஷயம் உங்கள் வீட்லேயே நடக்கலாம். உங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளேயே வந்து பையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொண்ணுக்கு முக்கியத்துவம் தராமல் பொண்ணு ஏதோ சாதிக்கணும்னு ஆசைப்படலாம். சமுதாயமே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கோம், நம்மளுக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய அந்த கலைத்துறை மேலே இருக்கிற ஆர்வத்தை வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு அப்பா அம்மாவை கூட அந்த விஷயத்தை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் தான் நான் சொல்கிறது அந்த ஸ்தூல ஆத்மான்ற மேட்ரு இருக்குது. அந்த அந்த ஸ்தூல ஆத்மான்ற விஷயமே என்னதுன்னா, உலகத்தில் சொல்கிறவங்க ஜோதிடருங்க சொல்கிற ஸ்தூல ஆத்மா இது வரைக்கும் சொல்லி இருக்கின்ற விஷயத்துலலாம் ஸ்தூல ஆத்மானாவே ஒரு அன்பான மிக தூய்மையான அன்பு சம்மந்தப்பட்ட ஆத்மா அவ்வளோதான் உடம்புக்குள்ளே இருக்கின்றது. அந்த ஆத்மாவுக்கு கூடு விட்டு கூடு பாயமும் முடியும், ஸ்தூலத்தோடவே ஒட்டிக்கிட்டும் இருக்க முடியும். அல்லது குழந்தை வடிவெடுத்து அந்த ஆத்மா உடல் பிரிஞ்ச பின்னாடி அது குழந்தையாக போயும் பிறக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு உடம்புல போய் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அதை நான் நேற்றே சொன்னேன். சில சமயத்தில் அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு வேளை கிரக மேட்ச் இருந்ததானா, ஸ்டார் மேட்ச் இருந்ததானா, நம்மளுடைய கணவர் உடம்புலேயோ அதாவது நம்ம அப்பாவோ அம்மாவோ யாரோ பிரிஞ்சுட்டாங்கன்னா போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மா வந்து ஸ்டார் படி மேட்சிங் இருந்ததானா நம்ம கூட பையனோ இல்லை நம்ம கணவர் உடம்புக்குள்ளேயே கூட அது வந்து சேர்ந்துருது. ஏற்கனவே ஒரு ஆத்மா இருக்கும், அது கூட இந்த ஆத்மாவும் போயிட்டு உட்காந்துரும். கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுறது நடக்கும். இல்லைன்னா சில சமயம் அந்த ஆத்மா வந்து ஒருத்தர் உடம்புல உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்தூல ஆத்மா இன்னொரு உடம்புக்கு மாறுது, இன்னொரு உடம்புக்கு போய் மாறுது. அந்த விஷயம் நேற்று நடந்தது. நேற்று நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன் நான் அந்த விஷயத்த. அது கூடு விட்டு கூடு பாயுதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது, நான் என்னால் புரிய வந்தது. நான் அதனால தான் மிட் நைட்டு 2:50க்கு திடீர்னு விழிப்பு வந்து யாருன்னா நெட்டில் போயிட்டு டக்குன்னு மிட் நைட்டில் எழுந்து வேறு யாருன்னா ஸ்தூல ஆத்மா பற்றி பேசியிருக்காங்களான்னு பார்த்தா அவரது மட்டும்தான் காட்டுதுச்சு, வேறு யாருக்கும் காட்டல. அப்போ பிரபஞ்சம் என்னை எழுப்பி அதை பார்க்க வச்சுருக்குது. அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. நான் என்ன யோசிச்சுட்டு என் கண்ணால் பார்க்குறேன் ஒரு விஷயத்தை. நேற்று நான் ஒரு ஸ்தூல ஆத்மா ஒருத்தர் உடம்புல உட்காந்துரும் தான் நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. ஆனால் நேற்று ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அந்த ஸ்தூல ஆத்மா ஒருத்தர் உடம்புல முதல்ல நான் எப்படி பார்த்து வச்சுருந்தேன்னா, ஒரு தாயின் உடம்புலேருந்து அவங்க பிள்ளையின் உடம்புல போயிட்டு உட்காருது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த விஷயம் மெல்ல நகர்ந்து இன்னொரு நபருக்கு போகுது. அதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. மிட் நைட்டு டக்குன்னு விழிப்பு வந்துடுது. விழிப்பு வந்த பின்னாடி ஸ்தூல ஆத்மா பற்றி நம்ம பார்க்கலான்னு பார்க்கும்போது இந்த ஒருத்தரோட வீடியோ மட்டும் வந்து காட்டுது. அவர் பேர் என்ன, அந்த சேனலில் கவனிக்காத போயிட்டேன். அவர் வந்து இந்த ஸ்தூல ஆத்மா பற்றி அழகாக போர்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்தூல ஆத்மா கூடு விட்டு கூடு பாயிருக்கு கூடும்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு. நான் இந்த அம்மா உடம்புலேருந்து பசங்க மைண்டில் உடம்புல வந்துடும், இல்லை வேறு யார் உடம்புலனா உட்காந்துக்கோன்றது தெரியுது எனக்கு. ஆனால் அது அவர் சொன்ன மெத்தடு அந்த கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் தான் நேற்று ஃபீல் பண்ண விஷயம். நான் அது
நான் எப்படி நினச்சேன்னா, அம்மா இதிலேருந்து உங்களுக்கு அம்மாவளுடைய இது இருந்தா, அவங்க கூடவே இருக்கிறதுனால, வளர்றதுனால, அம்மாவினுடைய இது குணங்கள் அவங்க சொல்லிக் குடுத்து, சொல்லிக் குடுத்து யார் நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டினாவோ அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அதனால் அவங்க உடம்புல போயிடும் அப்படின்றது நான் பார்த்தேன். ஆனா, இந்த கூடு விட்டு கூடு பாயுதுன்ற விஷயம் என்னன்னா, அதுக்கு அடுத்தது எந்த உடம்பு சரியா இருக்கும்? எந்த உடம்புல போயிட்டு உட்காந்தோமானா, அதுக்கு அந்த ஸ்டார் மேட்சிங்கும் இருக்கும். அதே சமயத்தில எப்பவுமே இவங்க அடுத்தது தலைமுறைக்கு அது கரெக்ட்டா மொத்த பேரையும் எதிர்க்கிறதுக்கு இப்போ எனக்கு எதிரா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என் வயசு ஆக ஆக, அதுக்கடுத்தது என்னுடைய அடுத்து வாரிசு எதிர்க்கிறதுக்கு எந்த நபர் உடம்புல போயிட்டு அந்த சுல ஆத்மா உட்காந்தா, என்னுடைய வாரிச இத்தனை வருஷமா நான் பாடுபட்டு என்னை எதிர்ச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மா வேறு யார் உடம்புல போய் உட்காந்தா, என்னுடைய வாரிசுக்கு வந்து அதே மாரி பேட்டர்னில் எதிர்க்கிறதுக்கு ஏதுவா இருக்குமோ, அந்த உடம்புல போய் அது உட்காருதுன்ற மாரி ஒரு மாரி பார்த்தேன் நேத்து நானு, அந்த விஷயத்த. அந்த எனக்கு புரியத்துக்காகவே மிட் நைட்டில் எழுப்பி இருக்கார் கடவுள் எனக்கு. அந்த அந்த ஒருத்தரோட சேனல் மட்டும் அவர் போர்டு போட்டு விளக்கிட்டு இருக்காரு அந்த விஷயத்த. இந்த ஸ்தூல ஆத்மா அது ஒரு விஷயங்களாச்சா, ஆனால் பொதுவா உலகத்தில ஸ்தூல ஆத்மா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, உடலை தாங்கி இருக்கின்ற அனுபவங்களையே அந்த ஜீவன் பெற்றுக்குது. ஒரு ஆத்மாவா இருக்குது. எந்த உடம்புக்குள்ள இருக்குதோ, அந்த உடம்பு யார எதிரியோ, போட்டியோ, வளர்ச்சியோ, உலகளாவிய புகழோ இருக்குதுல்ல, அத ஒரு அனுபவத்த யாரோ கேட்டிருந்தாங்க. "ஸ்தூல ஆத்மா பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு." அதையும் சொல்லிட்டு கூடவே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நானு. சரஸ்வதி இந்த நாளைக்கு வசந்த பஞ்சமி, சரஸ்வதிக்கு எப்படி கும்பிடணும்னு அதையும் நான் சொல்லி ஆவணும். இந்த ஸ்தூல ஆத்மா விஷயம் நேத்து தானே எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரீமா சில விஷயங்கள் நடக்குது. ராஜமாதங்கி ராத்திரியில 3வது நாள் தானே எனக்கு அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய எனக்கு நடக்குது. அப்ப அது இன்னைக்கே சொல்லி ஆவணும் நானு. அதையும். நாளைக்கு வசந்த பஞ்சமிக்கு நீங்க என்ன கும்பிட்டா உங்களுக்கு நல்லதுன்றதுக்கு அதையும் சொல்லி ஆவணும் நானு. அதனால கொஞ்சம் அந்த ஸ்தூல ஆத்மா பத்தி கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாரி ஒரு உடம்புல உட்காந்துச்சானா, அ அந்த ஆத்மாவினுடைய அந்த அந்த உடம்பு என்னாலாம் இந்த ஜென்மத்தில அனுபவிக்குதோ, என்னாலாம் யார் மேலலாம் கோவத்த வச்சுக்குதோ, இல்ல யாரெல்லாம் அன்பு இருக்குதோ, அதையெல்லாம் அதையும் கொஞ்சம் வாங்கிக்குது, உள்வாங்கிக்குது அந்த ஆத்மாவுக்கு. அது வந்து உட்கார்ந்தது ஒரு காரணமா இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, அது போன ஜென்மத்தில வேற ஏதோ ஒரு காரணத்துக்கு கோவத்தோட இவங்கள இந்த ஜென்மத்தில பழி வாங்கறதுக்கு இவங்க வீட்ல யார் உடம்புல போய் உட்கார்ந்தா அது பழி வாங்கறதுக்கு ஈஸியா இருக்குமோன்னு உட்காருது. அந்த விஷயம் நான் சொல்றது. நானா கண்டுபிடிச்ச விஷயம் அது. ஆனா, உட்கார்ந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அது இந்த ஜென்மத்தில இருக்கிற ஒரு உடல்ல உட்காருது பார்த்தீங்களா, அதனுடைய உணர்வுகளு, அதனுடைய ஆசைகளு, அதனுடைய போட்டிகளு, அதனுடைய பொறாமைகளு, அதனுடைய கோவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் உள்வாங்கிக்குது. அது சொந்தமா வந்து உட்கார்றதுக்கு கொஞ்சம் தனியா ஒரு போட்டிக்குது. தனியா ஒரு எண்ணம் வச்சுட்டு, கோல் வச்சுட்டு வருது. அப்புறம் யார் உடம்புல உட்காருதோ, அந்த உடம்பு என்னென்னலாம் வச்சுங்குதோ போட்டி, பொறாமை, கோவங்கள் அதையும் கொஞ்சம் உள்வாங்கிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 விதமான ஆன்ம கருத்துக்களுமே இருக்குது. இதில இந்த ஸ்தூல சரீரத்தோடு தொடர்புடைய பிறப்பு, இறப்பு சுழற்சியில ஆ இருக்கிற அந்த ஆத்மாவே அந்த ஸ்தூல உடம்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது ஸ்தூல ஆத்மா. அல்லது ஜீவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்னதுன்னா, இந்த உடலால் பாதிக்கப்பட்டு, உடல் வீழ்ந்த பிறகு அடுத்த பிறவி போய் எடுக்குதுனாலும் எடுக்குது. குழந்தையா வந்து போயிட்டு, நல்லபடியா இருந்துட்டு, போயிட்டு பொறக்குது. அதுவும் ஸ்தூல ஆத்மா இருக்குது. அப்படி சாதாரணமா போற ஸ்தூல ஆத்மாவும் கூடவே உடம்பு கூடவே இருந்துட்டு, அப்புறம் போயிட்டு அது இன்னொருத்தர் உடம்பு போயிட்ட பின்னாடி இன்னொருத்தர் போயிட்டு பொறந்துரும். அதுவும் அப்படிப்பட்ட ஸ்தூல ஆத்மாவும் இருக்குது. இந்த ஜீவன், இந்த உயிர், இந்த ஸ்தூல ஆத்மா அப்படின்றது வந்து சுக துக்கங்களையே அனுபவிக்கும். உடல் கூட இணைஞ்சு செயல்படுகின்ற ஒரு ஆன்மாவா இருக்கும். இது அந்த ஸ்தூல சரீரத்தினுடைய தொடர்பில இருக்கும்போது, அது அந்த ஒரு ஆன்மாவாக இருக்குது. என்ன சாட்சின்னா, இந்த உடலின் செயல்களையும், அந்த ஜீவனுடைய அனுபவங்களையும் பார்த்து, பார்த்து, பார்த்து அதில கலக்காம சாட்சியாக இருக்கும். கலந்துராது, ஆனா சாட்சி இருக்கும். அதிலேயே கலந்து போகாது. ஆனா, அதனுடைய சாட்சியா இருக்கின்ற ஒரு ஆன்மாவா இது இருக்கும். உடல் விழுந்தாலும் அது பாதிக்காது. அந்த சாட்சி, அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா, உடல் விழுந்துட்டாலும் அதுக்கு ஒண்ணும் ஆவாது. அது பார்த்த சாட்சிகள் அப்படியே வச்சுக்கும் அந்த இதுக்குள்ள. இது ரொம்ப என்னது ஸ்தூல ஆத்மான்னு கேட்குறாங்கன்றதுக்காக விளக்கம் சொல்கிறேன். ஏற்கனவே உலகத்தில் அதுக்கு இருக்கிற விளக்கமும் சொல்கிறேன். இதில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்க தான் அது ஆக்ரோஷமாக மாறி ஒருத்தர் உடம்புல உட்காந்துக்குது, ரொம்ப நெருங்க எங்கள் உடம்புல உட்காந்துக்குதுன்றது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் கண்டுபிடிச்ச விஷயம் சொல்கிறது. இந்த உடலினுடைய செயல்கள், அந்த ஸ்தூல சரீரம்ன்றது அந்த நம்ம பார்க்குற இந்த பௌதீக உடலை
நம்ம நேரில் பார்க்குற ஃபிசிக்கல் பாடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஸ்தூல சரீரம். அதுதான் ஸ்தூல சரீரம், ஸ்தூல ஆத்மா. நான் சுழுன்னு போட்டேன். சுழு ஆத்மான்னு போட்டேன். அப்படி இல்லை, இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன். நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தம்ப்நெயில்ல ஸ்துல. அது அவர் வீடியோ பார்த்ததுனால தான் அந்த ஸ்துலன்ட்டு தான் அது சொல்லணுன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்துல சரீரத்துடன் நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற, அனுபவிக்கின்ற அந்த ஆத்மாவை குறிக்கிறதா இருக்குது. இதுவே பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்ற சுழற்சியிலையும் அது ஈடுபடுது. சுருக்கமாக சொல்லணுன்னா ஸ்தூல ஆத்மான்றது நமது ஃபிசிக்கல் பாடி கூட இணைஞ்சி இருக்கும். உலக அனுபவங்களையும் அது பெற்று அதுவும் கொஞ்சம் வாழுது. ஆனால் உடல் போன பின்னாடி அந்த விஷயங்களுக்கு சாட்சிகளாகவே அது இருக்குது. அதனால தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த அந்த அதுக்கு இருக்கிற போட்டிகளையும் அந்த விஷயங்களையும் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு வந்து ஒரு குழந்தையாகவே பிறந்துருது. இல்லைன்னா ஏற்கனவே ஒரு வயதான ஒருத்தராக இருந்தால் கூட, ஒரு 20, 25 வயசில் இருந்தால் கூட, அவங்க உடம்புல போய் உட்காந்துக்கிட்டு யாரை வந்து நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுதோ, இல்லை பழி வாங்கணும்னு ஆசைப்படுதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டாரு, எந்த ராசி நட்சத்திரத்து கூட நெருங்கி இதில் போய் உட்காந்தா கரெக்டாக அது நினச்ச மாதிரி செயல்பட முடியுமோ, அதில் போய் உட்காந்துருது அப்படின்ற விஷயம் அதில் இருக்குது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு, அடுத்த வீடியோவில் நேற்று ஒரு விஷயம் நடந்தது எனக்கு. அந்த இது வந்து ரொம்ப ஆட்டி படைக்கிற விஷயமாக தான் இருக்கும். இது ஒரு தாந்திரிக கடவுள் சொல்கிறேன் இல்லைங்களா, மாதங்கி. அதனால தான் நடக்குது அது. அந்த 3வது நாள் வந்து ஒரு விஷயம் நடக்குது. இந்த பேசுகிறேன் இல்லைங்களா நான் ஸ்தூல ஆத்மான்னு சொல்லிட்டு, அதனால தான் அது புரிஞ்சு சில விஷயங்களை பண்ணுது. இப்போ நாளைக்கு என்ன கும்பிட்றோன்னு சொல்லிவிட்டு என்ன நடந்தது அப்படின்றதையும், நான் அதுக்கான பெயர்கள், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்ன ஆச்சு, அதில் இருந்த டாக்டர் பேர் என்ன, நான் இப்போ எப்படி ஷீரடி சாய்பாபாவை தான் வந்து இந்த முறை மாதங்கி கூட வணங்கணும். போன முறை நான் வணங்கினது அக்டோபர் நவம்பரில் வணங்கினது சத்ய சாய்பாபா. இந்த முறை வந்து ஷிரடி சாய்பாபா நெய்விளக்கு ஏற்ற சொன்னார். இந்த முறை மாதங்கி கூட ஷிரடி சாய்பாபா தான் வணங்க சொன்னார்லாம் சொன்னேன் பாருங்கள். அந்த ஷிரடி சாய்பாபாவை நான் எந்த இடத்துல போயிட்டு நான் இன்றைக்கி பார்க்குறேன். நேற்று நைட் 8:30 நடந்த விஷயங்கள். அப்புறம் அந்த டாக்டர் பேர் என்ன, எந்த மாதிரி அது ரத்தத்தை பார்க்க வைக்குது, எப்படி அந்த ஆத்மா மூவ் ஆகுது, மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு அந்த சுழு ஆத்மா எப்படி பயணிக்கும் அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். இந்த இதில் வசந்த பஞ்சமிக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சொல்லிடுறேன். ஏன்னா நாளைக்கு சரஸ்வதி பூஜைன்றதுனால அதை நான் சொல்லிடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் நடந்த விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா, சுழு ஆத்மா ஒரு அமானுஷ்ய விஷயங்களை பண்ணிச்சு எனக்குன்னு சொல்லிவிட்டு, அதை நான் ரத சப்தமிக்காக பேசணும் இல்லைங்களா, அதுவும் கூட சேர்த்து சொல்லிடுறேன் மிச்சம் கொஞ்சம் விஷயங்களை. ரத சப்தமின்றதுனாலையும் அது வந்து பீஷ்மாஷ்டமின்றதுனாலையும் இது மகாபாரதத்தோட தொடர்புடைய விஷயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஸ்தூல ஆத்மாவை நான் அந்த சகுனி காந்தாரி கூட வச்சியும் நான் அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மகாபாரத சம்மந்தம் இருக்கிறதுனால. அது மகாபாரதம் தான் நம்மளுக்கு மிகுந்த ஒரு போட்டியாளர் விஷயத்துக்கு நம்ம அந்த மாதிரி கதைகளை எடுத்துட்டோம்னா தான் அதனுடைய ஆழம் ஈஸியாகவும் புரியும்னு வச்சுங்க. அதே மாதிரி உண்மையிலேயே இந்த இதில் வந்து பஞ்சமின்றது வந்து உங்களுக்கு வசந்த பஞ்சமி, அந்த ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, இதுங்க எல்லாம் ஒன்று. 2வது நீங்கள் அந்த இதுவும் மறக்காதீங்க, அந்த சப்தகன்னிகள் சேர்ந்த எங்கள் சமயபுரம் மாரியம்மா, அந்த அம்மாவை ஓம் ஹ்ரீம் நமக 9 டைம்ஸு, ஓம் சித்ராதேவியே நமக. அது எல்லாமே பிரபஞ்சமாக எனக்கு ஸ்டெப்பாக அதை சேர்த்து தான் வணங்கணும், இது பண்ணால் மாதங்கி கூட இதை சேர்க்கணும் அப்படின்னு பிரபஞ்சமாக சொன்ன விஷயங்களை தொடர்ந்து நான் வீடியோ போட்டுன்னு வந்த விஷயங்களும் இருக்குது. இது கூடவே நீம் கரோலி பாபா அந்த சுகபிரம்மரை விடாமல் பண்ணிட்டு வந்தீங்களானா தான் உங்களுக்கு அந்த பணம் வர விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன் நான் சுகபிரம்மரை கூட வணங்க சொல்கிறேன், ஏன்னா இது ராஜமாதங்கியோட ராத்திரி. அதில் வந்து ராஜமாதங்கி மாதிரியே அவரும் கிளி ரூபம். 2வது அவர் செல்வத்துக்கு நிறைய வந்து விஷயங்களை குபேரன் கூட சேர்ந்து பண்ண விஷயங்கள், பெருமாளுக்கான விஷயங்கள், அதெல்லாம் சுகபிரம்மரோட கனெக்ட் ஆகுதுன்றதுனால அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும்னா தொடர்ந்து சுகபிரம்மரை நம்ம வணங்குற விஷயங்கள் கூடவே சேர்த்து அந்த இங்கே ஒரு மந்திரம் உங்களுக்கு போட்டம் பாருங்கள். இதுதான், இதை வந்து டெய்லியே கூட நீங்கள் சொல்லுங்களேன். இந்த 11 நாள் போய் சுற்றி சொல்கிறது மட்டுமே இல்லை, எந்த பூஜை பண்ணாலுமே பணத்துக்காக இதை நீங்கள் சொல்லுங்கள் சுகபிரம்மரை நினச்சி. கரெக்டாக கிளி ரொம்ப உங்கள் வீட்டுக்கிட்டையும் கண்லேயும் கிளி பார்க்குற மாதிரி ஆகும். ஓம் வேதாத்மஹாய வித்மஹே வியாசபுத்ராய தீமகி தன்னோ சுகர் பிரசோதயாத், சுகரூபாய வித்மஹே சுபிக்ஷகாராய தீமகி தன்னோ சுக பிரசோதயாத் அப்படின்றது
மறக்கவே மறக்காதீங்க. நான் எத்தனை பூஜை சொன்னாலும் அதையும் கூட அதனால தம்ப்நெயில்ல நான் வச்சுட்டே இருந்தேன்னா, நீங்க அதையும் சேர்த்து வணங்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்கிறதெல்லாம் வேற இந்த பழிவாங்குற விஷயங்கள், இந்த நம்மளுக்கு மனசு வலிக்கின்ற விஷயங்கள், நம்மள அவமானப்படுத்துகிற விஷயங்கள், அது சம்மந்தமா நிறைய நான் பேசிக்கிட்டு இருந்தாலும், நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பண சம்மந்தமான விஷயங்கள் அதுங்களையும் நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இதை கான்ஸ்டண்ட்டாக நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த நம்பரு, இந்த கலரு, இந்த கீன்றது, பிரபஞ்சத்தின் சாவி இதுங்க எல்லாமே கண்ணில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். 2வது, நாளைக்கு வசந்த பஞ்சமன்னைக்கு கும்பிடும்போது ஆவணி மூல சித்தரை சேர்த்துக்குங்க நாளைக்கு. ஏன் சொல்லுங்கள், ஆவணி மூல சித்தருக்கு எங்கெல்லாம் சரஸ்வதியை பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல அவர் வந்து சூட்சுமமாக நிற்பார். ஆவணி மூல சித்தருக்கும் சரஸ்வதி அம்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால் நாளைக்கு வசந்த பஞ்சமின்னாவே சரஸ்வதி. அதனால் ஆவணி மூல சித்தரையும் சேர்த்து வணங்கிக்கங்க. ஒன்றுமே வேணாம், ஆவணி மூல சித்தரே போற்றின்னு 11 முறை சொல்லலாம், இல்லைனா 9 முறை சொல்லலாம். அது பண்ணிக்கங்க. நான் சொல்கிறது ஒரு பேப்பரில் இந்த வசந்த பஞ்சமிக்காக சரஸ்வதி தேவிக்காக பண்ணுறதில்ல. உங்கள் வீட்டில் எதனா படிப்பு சம்மந்தமான விஷயங்களை எப்படி சரஸ்வதி பூஜைக்கு நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு விளக்கு பக்கத்தில் ரொம்ப நெருப்பு கிட்ட வைக்காமல் முக்கியமான டாக்குமெண்ட், முக்கியமான விஷயங்களை அந்த இடத்துல சரஸ்வதி அம்மா பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. சரஸ்வதி அம்மா பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல கேர்ஃபுல்லாக வைங்க. எப்படி சரஸ்வதி பூஜையில் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு படிப்பு சம்மந்தமான விஷயங்களை வச்சு அது மேலே பூ வச்சு அது மேலே ஒரு வெயிட் வச்சு அதை ரொம்ப விளக்கு கிட்ட வைக்காமல் அதையும் வச்சுக்கோங்க. அது கூட 11 பேப்பர்ஸ் எடுங்க. 11 ஒயிட் பேப்பரோ இல்லை கோடு போட்ட பேப்பரோ எடுத்து 4 பக்கமும் கொஞ்சம் மஞ்சள் தடவி கொஞ்சம் குங்குமம் வச்சுங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வாயில் சரஸ்வதி தேவியோட மந்திரம் ஒரு பெருசாக இருக்கும். அது சரஸ்வதி நமசிப்பம் வரதே காமரூபிணி வித்யாரம்ப கரிஷாமி சித்திர்பவத்மே சதா சரஸ்வதியும் சுக்லவாசாம் சீதாம்சு சம கிருகான் ஸ்படிகாஷ்டம் பத்மம் சுகம் கரை இப்படின்னு பெருசாக போகும் அது. ஆனால் நெட்டில் எங்கே பார்த்தாலும் இதுதான் இருக்குது. அது எப்படியோ பைஹார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஏதோ ஒரு புக்கில் எங்கேயோ ஃபுல்லாக பார்த்து பைஹார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நெட்டில் போய் தேடினா அந்த 2 லைன் தான் இருக்குது. அது நீங்கள் தேடி பார்த்து கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை வரும் அந்த சரஸ்வதி நமசிப்பம்ன்றதே நீங்கள் வேணால் ஒரு 9 முறை சொல்லிவிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நவமியில் தான் நம்மளுக்கு சரஸ்வதி பூஜை வருது. அதனால் ஒரு 9ன்ற நம்பரு சரஸ்வதியோட ரொம்ப கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு தோணுது. ஆனால் வசந்த பஞ்சமின்றது 5ன்ற நம்பருக்கு சம்மந்தப்பட்டது. மறுபடியும் நீம் கரோலி 59 வந்துடுறாரு பாருங்கள் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் அந்த வசந்த பஞ்சமிக்கு வந்து அந்த 11 பேப்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு வாயில் அந்த மந்திரத்தை சொல்லிட்டுங்க. நிவேதனம் முடிஞ்சால் ஏதாவது உங்களுக்கு சுண்டல் வைக்கலாம், இல்லைனா ஒரு சக்கரை பொங்கல் வைக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு கல்கண்டு சாதம் வைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு வச்சா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பொரி, அந்த மாதிரி வெல்லம், அந்த சரஸ்வதி பூஜைக்கு என்ன வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சிடலாம். ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். நீம் கரோலி பாபாவும் கூட சேர்த்துக்கிறது கணக்காக ஆப்பிளும் வச்சிடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி சில நிவேதனங்கள் எதனா ஃப்ரூட்ஸு கொஞ்சம் இதெல்லாம் வச்சு அந்த 11 பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 11 பேப்பர்லையுமே ஓரத்தில் மஞ்சள் இதெல்லாம் தடவிட்டு உங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட உங்கள் சம்மந்தப்பட்ட 11 அறிவு சம்மந்தப்பட்ட வேண்டுதல்கள். உங்களுக்காக ஒரு விஷயம் இருக்கலாம், நீங்கள் ஒரு கிளாஸ் வேறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், உங்களுக்கு படிப்பு சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அது ஒரு பேப்பரில் உங்கள் வீட்லேயே உங்கள் லவ்டு ஒன்ஸுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயம் எதனா ஒன்று இருக்கலாம். இல்லை அந்த அறிவு சம்மந்தமான விஷயம் நீங்கள் ஒரு வீடுனாலும் ஒரு கல்யாணம்னாலும் அதுக்கும் கூட ஒரு வித நாலேஜ் வேணும். அதை செய்யணுன்னாலும் அதை நடத்தணுன்னா கூட அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு நுண்ணிய அறிவு வேணும். அதுக்கு அதை இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கு வேணும். அந்த மாதிரி பெல் அடிச்சுதுங்களா, அந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அதை இது பண்ணிடலாம். அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதி உங்கள் வேண்டுதலை எழுதி அந்த 11 பேப்பரையும் அந்த சரஸ்வதி அம்மாக்கிட்டே வச்சு அந்த இடத்துலையே ஏதோ ஒரு புக்கோ ஏதோ முக்கியமான ஒரு வெயிட்டோ வச்சு உங்கள் வேண்டுதலை நாளைக்கு பண்ணிக்கலாம். கூட கட்டாயம் நீங்கள் வந்து ஆவணி மூல சித்தரை வணங்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுதான் நாளைக்கான இது முக்கியமாக பண்ணுறது. அதே மாதிரி அந்த சரஸ்வதி மந்திரங்கள் வேறு எதனா காலையிலேருந்து சாயந்தரம் சரஸ்வதி பாடல்களை உங்களுக்கு வீடியோவில் போட்டு விடுறதுனாலும் விடலாம். வீட்டில் அந்த பாட்டு போட்டு விடுறதுனாலும் விடலாம். ஆனால் நீங்கள் வாயால் உச்சரிக்கிற விஷயம் சரஸ்வதிக்காக அது பண்ணுறது இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாளைக்கு வந்து வெள்ளைன்னா பியூர் ஒயிட் இல்லை, ஒயிட்டில் ஏதாவது கொஞ்சம் டிசைன் பண்ண மாதிரியோ, ஆண்களாக இருந்தால் ஒயிட் ஷர்ட்டே போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் நாளைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். முடிஞ்சால் உங்களுக்கு வெள்ளை தாமரை கிடச்சிதானா நீங்கள் அதை வாங்கி உங்கள் சரஸ்வதி படத்துக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பூக்கள் வச்சாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறது ட்ரெஸ்ஸு முடிஞ்சால் அந்த ஒயிட் தாமரை கிடச்சிதானா, அப்புறம் 11 பேப்பரில் எழுதுறது, அந்த சரஸ்வதி மந்திரம் சொல்கிறது, கட்டாயம் ஆவணி மூல சித்தரை சேர்த்து கும்பிட்றது, படிப்பு சம்மந்தமான கலை சம்மந்தமான எல்லா விஷயம் பண்ணுறது,
ஏன்னா கலை சம்மந்த விஷயத்தில் ராஜமாதங்கி ராத்திரியாக இருக்கிறதுனால கலை சம்மந்த விஷயத்தில் யாருன்னா உங்கள் கூட போட்டி போட்டால் அதில் உங்களை ஜெயிக்க வைக்கும். உங்களுடைய இது நியாயமான விஷயமா இருந்ததுன்னா உங்கள் பக்கம் அது ஒரு காளி ரூபமாக அந்த மாதங்கி வந்து உங்களுக்கு அந்த கலை விஷயம் உங்களுக்கு நல்லா வரத்துக்கும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எதிர்ப்பு அது உங்களுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி வேறு எந்த உங்களுக்கு தெரியாமையே யாருன்னா பண்ணியிருந்தா கூட அந்த விஷயத்தில் ராஜமாதங்கி அந்த விஷயத்தை பொசுக்கிறதுக்கும் மற்றவங்களுடைய அந்த நெகட்டிவ் எண்ணங்களை பொசுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதில் மேலுக்கு வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்க போகிறீங்க, இல்லை ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா வரணும். அது எந்த கலை சம்மந்தமான விஷயம், படிப்பு சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் அதில் வைங்க. அந்த 11 பேப்பரில் நீங்கள் கட்டாயம் அப்போனா வீடு எழுதக்கூடாதா, கல்யாணம் எழுதக்கூடாதா, குழந்த பிறக்கிறதுக்கு வேண்டக்கூடாதுன்னு சொன்னால் அதையும் எழுதலாம். ஒரு குழந்த பிறக்குதுன்னா கூட இந்த சில பேருக்கு தான் தெரியும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இது போய் இது பண்ணால் தான் நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாது. அது வந்து குழந்த பிறக்கல நான் நல்லா சாமி கும்பிட்டேன், நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் சாமி இன்னும் குழந்த பிறக்கல இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த டாக்டர்கிட்ட போகணும், நம்மளுக்கு கிட்ட இருக்கிற டாக்டரில் எங்கே போனால் சாத்தியம், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாதார நிலைமைக்கு எந்த டாக்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு அது முடியும் அப்படின்னு யோசிக்கிற அந்த அறிவு சார்ந்து மற்ற விஷயங்களை சாதித்து கொள்ளுதல்ன்ற விஷயத்துக்கு இந்த வசந்த பஞ்சமி, அந்த சரஸ்வதி, ஆவணி மூல சித்தர் மெயினாக வச்சுக்கோங்க. கூட நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கிற எல்லாத்தையும் எப்போவுமே கூட சேர்த்து கும்பிட்டுடுங்கன்னு சொல்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.